ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு. ஆண்டவரே, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்று மொழிந்தீரே. நீர் உமது திருத்தூதர்களை உலகின் மிகச்சிறந்த மனிதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக சாதாரண மனிதர்களிலிருந்து தான் தேர்ந்தெடுத்தீர். உலகத்தின் மீட்பிற்காக உமது நற்செய்தியை அவர்களிடம் ஒப்படைத்தீர். ஆண்டவரே, நீர் எங்களையும் அழைத்திருக்கின்றீர். உம்மை எப்போதும் எல்லா இடங்களிலும் பிரசன்னப்படுத்த வேண்டிய பணியை எங்களிடமும் ஒப்படைத்திருக்கிறீர். வாழ்விற்கு தொட்டிலாக இருக்க அந்த தாயை நீர் அழைத்தீர். உமது திருச்சபைக்கு பிள்ளைகளை உருவாக்கி மனித குலத்திற்கு நம்பிக்கையை, எதிர்காலத்தை வழங்க அந்த தந்தையை அழைத்தீர். எங்களது உழைப்பின் மூலம் இந்த பூமி அழகு பெற எங்கள் மத்தியில் எத்தனையோ தொழிலாளர்களை அழைத்தீர். எங்கள் சகோதரர்களின் வாழ்வை எளிதாக்க எங்களை தொழில் வல்லுநர்களாகவும் ஆக்கினீர். உமது அருளின் கால்வாயாக இருக்க என்னை ஒரு அருள் பணியாளராக அழைத்தீர். என் சகோதர சகோதரிகளுக்கு மிகவும் ஆயத்தமாக பணிவிடை செய்யவும், இந்த பூமிக்கு கொஞ்சம் விண்ணகத்தை கொண்டு வரவும், என் கன்னிமையான வாழ்வை அர்ப்பணிக்க என்னை அழைத்தீர். உமது அன்பின் சாட்சியாகவும் நினைவாகவும் இருக்க எங்களில் எத்தனையோ பேர் முதிர்ந்த வயதையும் அடையச் செய்கின்றீர். ஆண்டவரே, உமது இந்த அழைப்பிற்கு எப்போதும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்போது எங்கள் மாபெரும் இறுதி நாட்களில் நீர் எங்களை மீண்டும் அழைக்கும்போது நாங்கள் நல்லதொரு போராட்டத்தை போராடி நம்பிக்கையை காத்து கொண்டோம் என்ற மனநிறைவோடு மகிழ்ச்சி ததும்பும் புன்னகையுடன் உமக்கு எங்களால் பதில் சொல்ல முடியும். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். ஆமேன்.